ரூட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த நாக சைத்தன்யா இருக்காரு இல்லையா, அவரு சமீபத்துல ஒரு பேட்டியில ஒண்ணு பேசியிருக்காரு. அதுதான் இப்ப மிகப்பெரிய ஒரு பூதாகரமா வெடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். முதல்ல இந்த நாக சைத்தன்யா யாரு அப்படின்னு சொல்லுமா அப்படின்னா, நான் சொல்றேன். இந்த சமந்தா இருக்காங்களே, சமந்தாவை தெரியாதவங்க யாருமே கண்டிப்பா இருக்க முடியாது. அவங்களுடைய முன்னாள் கணவர் தான் நாக சைத்தன்யா. இந்த சமீபத்துல ரஜினிகாந்த் இருக்காரு இல்லையா, தமிழ் இண்டஸ்ட்ரியோட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்காரு இல்லையா, அவரு ஒரு படம் நடிச்சிருந்தாரு. என்ன படம் அப்படின்னா கூலி. அவங்களுக்கு வில்லனா ஒருத்தர் நடிச்சிருந்தாரு பாருங்க, அவரு நாகார்ஜுனா. இவரோட பையன்தான் நாக சைத்தன்யா. அவங்க நாகார்ஜுனா அப்பாவே பாக்குறதுக்கு இன்னுமே சின்ன பையனா ஹீரோ மாதிரிதான் இருக்காரு. அவங்களோட பையன் தான் நாக சைத்தன்யா. அவருதான் இப்ப ஒரு விஷயம் பேசியிருக்காரு. அதுதான் கொஞ்சம் கடுப்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். நாகார்ஜுனா கூட சமந்தா நடிக்கலாம் செஞ்சிருக்காங்க. அதாவது நாகார்ஜுனா அப்பாவாவும் சமந்தா குழந்தையாவும் நடிச்சிருக்காங்க. அந்த படம் தெலுங்குல சூப்பர் ஹிட் படமா மாறி இருந்துச்சு. அதுக்கப்புறமா நாகார்ஜுனாவோட பையன் நாக சைத்தன்யா இவங்களுமே சமந்தா கூட நடிச்சிருந்தாங்க. அதாவது தமிழ்ல விண்ணை தாண்டி வருவாயா இருக்கும் இல்லையா, அந்த படத்தை தெலுங்குல ரீமேக் பண்ணியிருந்தாங்க. அப்பதான் நாக சைத்தன்யாவும் சமந்தாவும் ஃபர்ஸ்ட் மீட் பண்றாங்க. அந்த படத்துல தான் ரெண்டு பேருமே சேர்ந்து நடிக்கிறாங்க. சேர்ந்து நடிச்ச முதல் படத்துல ரெண்டு பேருக்கு லவ்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா வீட்டுல சொல்லியிருக்காங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு, சமந்தா வீட்லயும் சரி நாக சைத்தன்யா வீட்லயும் சரி நாகார்ஜுனா சரி ரெண்டு பேரும் நீங்க திருமணம் பண்ணிக்கங்க அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பக்கம் வீட்லயும் சம்மதம் தெரிவிச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா 2017 தான் ரெண்டு பேருக்கும் திருமணம் நடைபெற்றிருந்துச்சு. திருமணம் எல்லாம் நடைபெற்றதுக்கு அப்புறமா நல்லாதான் அவங்களுக்கு போனுச்சு. தமிழ் எப்படி இந்த சூர்யா ஜோதிகா பேர் பாக்குறதுக்கு எவ்வளவு கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்குமோ, அதே மாதிரிதான் தெலுங்குல நாக சைத்தன்யா சமந்தான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறமா யாரு கண்ணு பட்டுச்சோ அப்படின்னு தெரியல. அவங்களுக்குள்ள ரொம்ப காலமாவே பிரச்சனையா போயிட்டு இருந்துச்சு. நிறைய வாக்குவாதம் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. ஏன் திருமணத்துக்கு அப்புறம் கூட சமந்தா நடிக்கலாம் செஞ்சாங்க. நாக சைத்தன்யாவும் அதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருந்தாரு. ஆனா இடையில ரெண்டு பேருக்கும் என்ன மனஸ்தாபம் ஏற்பட்டுச்சுன்னு தெரியல. கொஞ்ச நாளாவே சர்ச்சையாவே போயிட்டு இருந்துச்சு. கடைசியில முடிவுக்கு வரும்னு பார்த்தா ஒரேடியா முடிவுக்கு வந்துருச்சு. என்ன அப்படின்னா டிவோர்ஸ் வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறமா சமந்தா நாக சைத்தன்யா பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் தனி ரோல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய ரோல் அப்படின்னு நிறையவே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நாக சைத்தன்யா பெருசாலாம் படம் பண்ணியிருக்காரு, சூப்பர் ஹிட் படம் அப்படின்லாம் இல்ல. ரொம்பவே அதுக்கப்புறம் டல் ஆயிட்டாரு. இருந்த இடமே தெரியல அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டாரு. சொல்ல போனோம் அப்படின்னா வெற்றியும் தோல்வியும் ரெண்டுமே பார்த்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஆனா சமந்தா கூட இருக்கும் போது அவர் ரொம்ப பிரகாசமா தான் இருந்தாரு. விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் எப்படின்னு தெரியல, நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி, இதுக்கு என்னமா பிரச்சனை அப்படின்னா, நாக சைத்தன்யா சமந்தாவை டிவோர்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா சோபிதா துலிபாலாவை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. இப்போ அத பத்தி தான் பேசியிருக்காரு. என்ன அப்படின்னா, எங்களுடைய காதல் எப்படி மலர்ந்துச்சு அப்படின்னா இன்ஸ்டா மூலமா தான் எங்களுடைய காதல் மலர்ந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படி அப்படின்னா, நாக சைத்தன்யா ஒரு போஸ்ட் ஒண்ணு போட்டிருக்காரு. அதுக்கு நம்ம சோபிதா துலிபாலா ஏதோ ஒரு கமெண்ட் போட்டிருக்காங்க. அப்ப ரெண்டு பேரும் பேச்சுவார்த்தை தொடங்கி இருக்கு. அது மூலியமா மலர்ந்ததுதான் இந்த இன்ஸ்டா காதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா சரி இப்ப என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இன்ஸ்டா மூலமா மலர்ந்ததுதான் எங்களுடைய காதல், இருந்தாலும் இப்போ சோபிதா துலிபாலா இல்லாம என்னால இருக்கவே முடியாது, என் மனைவி தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் ரசிகர்கள் கிட்ட கொஞ்சம் கடுப்பா ஏத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, சமந்தா ரசிகர்கள் சமந்தாவுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா சும்மாவே விட மாட்டாங்க. இப்போ நாக சைத்தன்யா பேசியிருக்கிறது இவங்க கிட்ட கொஞ்சம் கொந்தளிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, உண்மையாலுமே சொல்ல போனோம் அப்படின்னா நாக சைத்தன்யா சமந்தா பேர் பார்க்கும்போது ரொம்பவே அழகாவே இருக்கும். அவங்கக்குள்ள இருக்க கெமிஸ்ட்ரி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அற்புதமாவே இருக்கும். பார்க்கும்போது சமந்தா தான் ஒருவேளை நாக சைத்தன்யாவை ரொம்ப லவ் பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஏன் அப்படின்னா, சில இன்டர்வியூ எல்லாம் பார்க்கும்போது அப்படிதான் இருக்கும். நிறைய கொஸ்டின் எல்லாம் கேட்டா சமந்தா ரொம்ப அழகா பதில் சொல்லுவாங்க. ஆனா நாக சைத்தன்யா நிறைய கேள்விக்கு நல்லாவே பதிலே சொல்ல மாட்டாரு. அதன்படி பார்த்து வச்சோம்னா சமந்தா தான் ரொம்ப ஒரு ஹேல நாக சைத்தன்யாவை லவ் பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணும்.
இப்போ வந்து பிரிஞ்சு வந்துட்டாங்க. ஸோ அதனால இப்ப பிரச்சனை இல்ல. இப்போ வந்து சமந்தா வந்து தனியா வந்து நடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ சமீபத்துல ஏதோ ஒரு டைரக்டர் கூட வந்து வெளிநாட்டுக்கு பயணம்லாம் போயிட்டு இருக்காங்க. ஒருவேளை நாக சைத்தன்யா எப்படி 2வது திருமணத்துக்கு ஒத்துக்கிட்டாரோ, அதே மாரி சமந்தாவும் திருமணம் பண்ணா கண்டிப்பா முதல்ல சந்தோஷப்படுறவங்க யாரா இருப்பாங்கன்னா, சமந்தாவோட ரசிகர்களா தான் இருப்பாங்க. ஏன் சமந்தா ரசிகர் கூட ஒருத்தர் வந்து "வில் யூ மேரி மீ" அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருப்பாங்க. அதுக்கு வந்து அவங்க கூட மேபி அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஒருவேளை என்னோட ஹார்ட்ட வந்து நீங்க டச் பண்ணிட்டீங்க. ஒருவேளை ஃபியூச்சர்ல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த அ ப்ரொபோசலுக்கு வந்து பதிலுமே வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் ஒரு பக்கத்து இருக்க. இப்போ நாக சைத்தன்யா சொல்லியிருக்கக்கூடியதான் ரசிகர்கள் கிட்ட ஒரு சர்ச்சையை ஏற்படுத்திருக்கு. என்ன அப்படின்னா, நாக சைத்தன்யாவும் சமந்தாவும் இருக்கும்போது கூட நிறைய இன்டர்வியூலாம் பண்ணியிருப்பாங்க. அதுல கூட சமந்தா இல்லாம இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே பேசியிருந்தாரு. ஆனா அதுக்கப்புறம் வந்து பாதியிலே வந்தாரு, பாதியிலே விட்டுட்டு போயிட்டாரு. அதே மாதிரி தான் இப்பவும் பேசிட்டு இருக்காரு. அதனால அவர் பேசுறதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க அப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சமந்தாவோட வாழ்க்கையே இவங்களோட கெரியரே பாலா போனதே நாக சைத்தன்யாவை திருமணம் பண்ணனாலதான். ஆனா இப்ப இவர் வந்து இன்டர்வியூல உட்காந்துட்டு இப்படி பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சமந்தா சும்மா இருந்தாலும் சமந்தாவோட ரசிகர்கள் வந்து கொந்தளிச்சிட்டு இருந்தாங்க. சமந்தாவுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா சமந்தா பேச மாட்டாங்க. சமந்தா ரசிகர்கள் நாங்க தான் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பதில் சொல்லிட்டு இருக்காங்க. சோ இது மாதிரியான இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்க எங்களோட சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.